ஜென்ரலாவே இந்த உடம்பு வலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. முன்னாடிலாம் வயதானவர்களுக்கு தான் இந்த உடம்பு வலிலாம் வரும். இப்போ ஒரு 30 இயர்ஸ் தாண்டிட்டாலே எல்லாருக்குமே தலைவலி வருது, ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷன் சொல்றாங்க, அதனால தலைவலி வந்துருச்சுன்றாங்க. முதுகு வலி எல்லா லேடிஸ்க்குமே இருக்கு, இடுப்பு வலி, கை கால் வலி, அப்படி இல்லைன்னா நரம்பு சுருட்டி இழுக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் சரியாவதற்கு மாத்திரை இல்லாம யாருக்கெல்லாம் வேணுமோ 300 ரூபாய், இது 300 ரூபாய் தானே? ஓகே, 300 மதிப்புள்ள இந்த ஆயில் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் மஸ்டா இருக்கணுங்க. ஏதாவது ஒரு வலி நமக்கு இருக்கும். ஒண்ணு கை கால் வலி, தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலின்னு ஏதோ ஒரு வலி மாத்தி மாத்தி லேடிஸ்க்கும் சரி இல்ல ஆண்களுக்கும் சரி கண்டிப்பா வலிகள் அப்படின்றது இருக்கும். வலிகள் குறைப்பதற்கான ஒரு அற்புதமான மூலிகை ஆயில். சர்வ ரோகம், சர்வம்னா நம்ம உடம்புல இருக்க மொத்த ரோகத்தையும் விளக்கக்கூடிய சர்வ ரோக நிவாரணி. சோ எல்லா தைலத்திலயும் இருக்கக்கூடிய அந்த வாசனை இதுல இருக்கும். எதனால? சர்வ ரோக நிவாரணி. ஓகே ஓகே. சோ எப்பேற்பட்ட தலைவலியா இருந்தாலும் இது எடுத்துரும். எப்பேற்பட்ட வந்து இந்த முதுகு வலிக்குது, அந்த கால் வலி இருக்குது, அவங்க எல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணி தேய்க்கலாம். ஸோ இதை நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு ஒரு ஹாட் வாட்டர் பேக்கால ஒத்தடம் கொடுக்கலாம். தலைவலி இருக்கிறவங்க ஜஸ்ட் தேய்ச்சிட்டு படுத்து ஒரே ஒரு டீ மட்டும் சாப்பிட்டா எடுத்து படுத்துட்டாங்கன்னா தலைவலின்றது எங்க போச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். கெமிக்கல் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா எதனாலனா அது கெட்டி ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இது பண்ணுவாங்க. இது லிக்விட் ஃபார்மட்லயே இருக்கு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிருஷ்டி ஒளியில இருக்கக்கூடிய நம்மளுடைய சாய் பாலாஜி அஸ்ட்ராலஜர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. ஏன்னா முதுகு வலி, கை கால் வலி, தலைவலி இது இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹெவி பெயின், இடுப்பு வலிலாம் இருக்கும் லேடிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரியான வலிகள் எல்லாம் இல்லாம இருப்பதற்கு ஏதாவது தைலம் இருக்கா நம்ம சிருஷ்டி ஒளியில? அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவசியமா முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. ஜென்ரலாவே இந்த உடம்பு வலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. முன்னாடிலாம் வயதானவர்களுக்கு தான் இந்த உடம்பு வலிலாம் வரும். இப்போ ஒரு 30 இயர்ஸ் தாண்டிட்டாலே எல்லாருக்குமே தலைவலி வருது, ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷன் சொல்றாங்க, அதனால தலைவலி வந்துருச்சுன்றாங்க. முதுகு வலி எல்லா லேடிஸ்க்குமே இருக்கு, இடுப்பு வலி, கை கால் வலி, அப்படி இல்லைன்னா நரம்பு சுருட்டி இழுக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் சரியாவதற்கு மாத்திரை இல்லாம எனக்கு இந்த வலி போகணும், எல்லாத்துக்குமே நம்மளால டேப்லெட் எடுத்துக்க கூடாது ஆக்சுவலா. ஸோ இந்த டேப்லெட் இல்லாம இந்த வலியை சரி பண்றதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி மூலிகை ரீதியாகவும் சரி ஏதாவது ரெமெடி இருக்கா? அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்பு செயல்பாடு இல்லை அப்படின்னாலே உள்ள பிரச்சனைகள் வந்துடும். உணவு தான் மருந்து, அதே உணவு தான் விஷமா இப்ப மாறி நிக்குது. உண்மைதான். சோ நமக்கும் குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை மாதிரி தானே அந்த குழந்தையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு யாரும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்றது இல்ல. சோ விவசாயத்துல இருந்து எல்லா ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே கெமிக்கல் ஃபர்டிலைஸ் போட்டு தான் நம்ம ரெடி பண்றாங்க. ஸோ அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் கெமிக்கல் அடிக்கிறது இந்த மாதிரி வந்து போச்சு. யாரும் இயற்கை உரமோ இயற்கை விஷயங்கள் பண்றது இல்லை. ஏன்னா இயற்கையில பண்ணக்கூடிய விஷயங்கள் டேஸ்ட் கிடையாது. யாரும் மண் அடுப்பு, இப்போ கேஸ் இல்லைன்றதுனால இந்த விறகடுப்புல போயிட்டு பண்றாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதே மாதிரி கிரகங்களோட அந்த தாரகமே நம்மளோட உடம்ப முறிச்சு எடுக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கிரகத்தோட பார்வை விழும் பொழுது அந்தந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்பு இருக்கும். இப்போ செவ்வாய்னா ருண ரோகம், அதாவது பாத்தீங்கன்னா ஹீட் கன்சர்ன் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் சொன்னோம்னா உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. என்னன்னு தெரியல, யாரோ 4-5 பேர் சேர்ந்து உத மொச்ச மாதிரி இருக்குது. நாளைக்கு பண்ணலாமே, நம்ம இன்னைக்கு படுத்துக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஏன்டா சோம்பேறின்ற பேரே வந்துடும் அதுல. சோ அந்த மாதிரி கொண்டு போகும். சோ ஒவ்வொரு இப்போ சந்திரன் வச்சுக்கிடுங்களா, மனசஞ்சலம் இருந்துட்டே இருக்கு, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, எனக்கு தலை பாரமா இருக்கு, என் மனசு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு கிரகத்துக்குமே அது தன்மை இருக்கு. சோ மூலிகையில அதுக்கான ரெமிடிஸ் இருக்கு. சோ நம்ம எல்லாருமே தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா கடைகள்ல வாங்கி நம்ம அப்ளை பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பர்பஸ். சோ அதே போல நம்ம சிருஷ்டி ஒளியில சர்வ ரோகம், சர்வம்னா நம்ம உடம்புல இருக்க மொத்த ரோகத்தையும் விளக்கக்கூடிய சர்வ ரோக நிவாரணி. சோ எல்லா தைலத்திலயும் இருக்கக்கூடிய அந்த வாசனை இதுல இருக்கும். எதனால? சர்வ ரோக நிவாரணி. எதனாலனா இதுல மென்தால் அப்படின்றத கலப்போம். சோ மென்தால் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விறுவிறுப்பு தன்மையும் வாசனையும் கொடுக்கறது தான் மென்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சோப்புல கூட மென்தால் கலந்த சோப்பு சில்லுன்னு இருக்கும். நீங்க சோ வலி இருக்கிற இடத்துல தேய்க்கும் போது தண்ணி மாதிரி தெரியும்.
ஏதோ தண்ணி ஏத்திக்கிறீங்களா அப்படின்னுவாங்க. தெரியவே தெரியாது. ஆனா வலி இல்லாத இடத்துல தேய்ச்சோம்னா எரிச்சல் கொடுக்கும். சோ அந்த மாதிரி தன்மை இது. சோ எப்பேற்பட்ட தலைவலியா இருந்தாலும் இது எடுத்துரும். எப்பேற்பட்ட வந்து இந்த முதுகு வலிக்குது, அந்த கால் வலி இருக்குது, அவங்க எல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணி தேய்க்கலாம். சோ இதை நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு ஒரு ஹாட் வாட்டர் பேக்கால ஒத்தனம் கொடுக்கலாம். தலைவலி இருக்கிறவங்க ஜஸ்ட் தேய்ச்சிட்டு படுத்து ஒரே ஒரு டீ மட்டும் சாப்பிட்டாட்டு படுத்துட்டாங்கன்னா தலைவலின்றது எங்க போச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து மூலிகை ஆயில்ல அந்த தைலத்துக்குனே கொடுக்கக்கூடிய அந்த மென்தால் ஃபிளேவர் வந்து ஆட் பண்ணிருக்கும். எதனாலனா அது இருந்தாதான் இது தைலம் வந்து யூஸ் பண்ணது. நான் இது ஸ்மெல் பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. ஏன் யூஸ்டு ஒன்னா இருக்குன்னா நம்மளே அது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் பாக்குறோம் தலைவலிக்கும். ஐயோ வலிக்காத இடத்துல தடவ கூடாதுன்ட்டீங்க. இல்ல அது வந்து உங்களுக்கு இதுவா தான் இருக்கும். நல்ல ஒரு வாசனை. சூப்பர் பா, நல்லா இருக்கு. கெமிக்கல் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா நிஜமாவே இதை யூஸ் எதனாலனா அது கெட்டி ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இது பண்ணுவாங்க. இது லிக்விட் ஃபார்மட்லயே இருக்கு. சோ உங்களுக்கு வந்து தேய்க்கும் பொழுது இப்ப நானே பாருங்க இந்த இதுவும் யூஸ் மாதிரி தான். சோ இந்த பாருங்க கையில தேய்ச்சோம்னா ஒன்னும் ஆகாது. சோ நான் சொல்ற மாதிரி ரொம்பவும் நிறைய பேர் நிறைய தேய்ச்சிட்டே இருப்பாங்க. இது என்ன பாருங்க தண்ணி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இது நல்லா தேய்க்க சூடு பறக்க தேய்க்கணும். நல்லா ஹீட் கொடுத்து தேய்ச்சோம்னா ஸ்மெல் ஹெவியா வெளியில வரும். ஓகே ஓகே. சோ நல்லா இருக்கும். இதோட வாசனையும் நல்லா இருக்கும். சோ இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க, இந்த இதுவா இருக்கிறவங்க கட்சிஃப்ல லைட்டா தேய்ச்சு அப்படியே இது பண்ணோம்னா அந்த சளி சம்பந்தப்பட்டதெல்லாம் இது கியூர் பண்ணி கொடுக்கும். சோ வேது பிடிக்கும் போது ஒரு டிராப் விட்டு வேது பிடிச்சோம்னா நல்ல வேத்து கொட்டும். அந்த மாதிரி ரொம்ப இதுவா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை தான். மூலிகையில தான் நம்ம பண்றது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ராஜவாசி குழம்பு தேவவாசி ஒருத்தங்க தேய்ச்சிட்டு போயிட்டாங்க. சார் எரி சார் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு பொழுது இது சர்வ ரோக நிவாரணி ராஜவசிய குழம்பு சர்வர் அந்த கன்ஃபியூஷன் இருந்துரும். சில ஏன்னா இந்த கலர்லயும் ஒரு தடவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராஜவசிய குழம்பு கையில தேய்ச்சினா எரியுது. எனக்குமே எரியுது. சோ எரியும். சோ அதனால வலி இல்லாத இடத்துல தேய்க்காதீங்க. அதே மாதிரி சூடு இருக்கும், அந்த இடத்துல வந்து சூடு இருக்கும், ஹீட் மைல்டா ஏறிக்கிட்டே இருக்கும். சோ உங்களால உணர முடியும். இவ்வளவு சொன்ன இந்த ஆயிலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 300 rupees தாங்க. சோ ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி கண்டெய்னர்ல போட்டிருக்கும். இதுக்குமே நாங்க தன்வந்திரி பூஜைகள் பண்ணதான். எந்த ஒரு பொருளுமே நீங்க நார்மலா கடையில வாங்குற மாதிரி பொருள் கிடையாது சிருஷ்டி ஒளி. சோ உங்களோட இதுல மெடிக்கல் ஷாப் மாதிரி தாங்க இது. ஆன்மீக மெடிக்கல் ஷாப்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சோ உடல்ல இருந்து மனம் வரைக்கும், கடவுளோட அனுகிரகத்துல இருந்து, கடன்ல இருந்து எந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த ஒரே ஒரு கடையை நீங்க முழுமையா நம்பிட்டீங்கன்னா, அதனாலதான் நம்ம கடைய முக்கியமான பிரபலங்கள் நிறைய பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா நேர்முகமா எல்லாரும் வந்து அணுகி அவங்களோட வாழ்க்கையை பயனடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு கை கால் வலிக்குது, உங்களுக்கு தலை வலிக்குதுன்னா நீங்க எப்படி ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வாங்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சர்வரோக நிவாரணின்றது ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியில எந்த இடத்துலயுமே நீங்க மத்த ஆயில்மெண்ட்ஸ் வாங்க மாட்டீங்க, தைலங்கள் வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இன்க்ளூடிங் நாங்க உள்படுது பாருங்க, சொல்லிட்டு இருக்க நான் பாருங்க பாதி காலி பண்ணதே வச்சிருக்க பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ பாதி காலி பண்ணதை நான் வச்சுட்டு யூஸ் பண்ணி தான், இன்க்ளூடிங் நான் உள்பட இதை தான் யூஸ் பண்றேன். சூப்பர் சூப்பர். எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம உடல்ல உள்ள வலிகளை போக்குவதற்கு ஒரு ஆயில் இருக்குன்னா அது நிச்சயமா நம்ம சிருஷ்டி ஒளியில தான் இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ 300 ரூபாய். இது 300 ரூபாய் தானே? ஓகே. 300 மதிப்புள்ள இந்த ஆயில் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் மஸ்டா இருக்கணுங்க. ஏதாவது ஒரு வலி நமக்கு இருக்கும். ஒண்ணு கை கால் வலி, தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலின்னு ஏதோ ஒரு வலி மாத்தி மாத்தி லேடிஸ்க்கும் சரி இல்ல ஆண்களுக்கும் சரி கண்டிப்பா வலிகள் அப்படின்றது இருக்கும். வலிகள் குறைப்பதற்கான ஒரு அற்புதமான மூலிகை ஆயில் நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்கு. சர்வ ரோக நிவாரணி, எல்லா ரோகத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புத ஆயில். யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க.